ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரட் சாதம் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இது நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுந்து ஒரு ஸ்பூன், கூடவே நிலக்கடலை இருந்தால் நிலக்கடலை போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம். இது எல்லாமே கறியிடாமல் பார்த்து வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன், ஃப்ளேவருக்காக தான். ஒரு பச்சை மிளகா, 2-3 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா இதையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மிளகாய் பொடி வாசனையெல்லாம் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய் பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டதும் அதோட கலரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஒரு 5 கேரட் துருவி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சொல்ல மறந்துட்டேன், உங்கள் எல்லாத்தையும் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். அந்த கேரட் திருவோம்ல, அதில் மேலே ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு ஓட்டை கொடுத்துருப்பாங்க, அது எதுக்கு இருக்குதுன்னு தெரியுமா? தெரிஞ்சதுன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எதுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியலன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். கேரட்டை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டு கேரட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. நான் ஏற்கனவே வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டேன், இப்போ கேரட்டுக்கு மட்டும்தான் நான் உப்பு போடுறேன். சாதம் நான் உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கேன், அதனால் எனக்கு இதுக்கு அளவாக இருந்தால் மட்டும் போதும். இந்த கேரட் சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக காலி பண்ணிட்டு தான் வருவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்களோட கண்ணுக்கு ரொம்ப நல்லது இது. ஸோ நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த கேரட் ரெசிப்பியை ஆட் பண்ணிக்கோங்க. சாதம் நல்லா வடித்து ஆற வச்சு எடுத்துருக்கேன், இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நேரம்லாம் ஆகாது இந்த டிஷ் செய்கிறதுக்கு, மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான். ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. 5 நிமிஷம் தாளிக்கிறதுக்கு, 5 நிமிஷம் இந்த சாப்பாடு போட்டு நல்ல கிளறி அதோட டேஸ்ட் இதில் இறங்குற வரைக்கும் அந்த 5 நிமிஷம், அவ்வளோதான். நல்ல ஒரு முறை இதை கலந்து கொடுத்துக்கோங்க. பொரியலாக செஞ்சால் எங்கே நம்ம பசங்க சாப்பிட்றாங்க, ஸ்வீட்டாக இருக்குது, அதாக இருக்குது, இதாக இருக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சாப்பாட்டோடு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலி ஆகிடும். ட்ரை பண்ணுங்கள். என்னோடய பையனுக்கு வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி இந்த கேரட் சாதம் தான், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. சாப்பாட்டில் கட்டியெல்லாம் இருந்தால் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கிளறும் போது சாப்பாடை நல்லா சூடாகிறது மட்டும் இல்லாமல் அந்த கேரட்டோட டேஸ்ட் ஃபுல்லாக அதில் இறங்கியிருக்கும். அவ்வளோதான். கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவி நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கேரட்டில் உங்களுக்கு விட்டமின் ஏ, பீட்டா கேரட்டின், நார் சத்து, பொட்டாசியம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அவங்களுக்கு. சூப்பரான கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.